வைஸும் எஜுகேஷன் வைஸும் ஒரு ஆள் வளர்ந்து வந்து நின்னுட்டானா இவங்களால காஸ்ட் டாமினேட் பண்ணி பேசவே முடியாது சார். ஜாதி ஆதிக்கம் இருக்கத்தான் செய்யும். யாராலையும் ஜாதியை ஒழிக்க முடியாது. இல்ல நீங்க வந்து மாடையும் மனிதனையும் ஒப்பிட்டு பேசுறப்ப எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாங்க பகுத்தறிவு இல்லாதவங்க தான்மா. எங்களுக்கு ஜாதி மிக்க ஒன்னே மாதிரி நான்லாம் தெரிய முடியாதுமா. யாரு முன்ன வரலன்றீங்க? யார் வரல சொல்லுங்க. ஏன் வரல? நீ தான் வரல. இதுவரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு பையனை உட்கார வச்சு சோறு போறாரு. அதான்டா இந்த ஜாதி ஜாதிங்கறேன். அப்புறம் இதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இன்னைக்கெல்லாம் யாருங்க ஜாதி பார்க்கறா அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் வீட்டுக்குள் ஒவ்வொருவருமே சாதி பார்க்கிறார்கள். என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. நான் 100% அப்படி இருக்கிறது தப்பு தானு கேட்டீங்கன்னா தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய தலைமுறை பிள்ளைகள் இங்க வந்திருக்காங்க. அதே நேரத்துல சாதியாக இருப்பது எங்கள் விருப்பம், எங்கள் அடையாளம், அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லும் பெற்றோர்கள் இந்த பக்கம் வந்திருக்காங்க. எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல, சீக்கிரம் பாரு போஸ்டர் மாத்திர போறானுங்க. எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? நாங்க பரம்பரையா எங்க தாத்தங்காலத்துல பாட்டங்காலத்துல இருந்து ஜாதி உணர்வோட ஜாதியோட தான் இருந்து வாழ்ந்திருக்கோம். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. திருமணத்திற்கு சாதி முக்கியம் இல்லை என்று சொல்லும் இன்றைய தலைமுறை வெர்சஸ் அதை எதிர்க்கும் பெற்றோர்கள். மேல கீழ அப்படிங்கிற ஒரு வர்ணாசிரம ஸ்ட்ரக்சர் வந்து இங்க இருக்கு. அது வந்து கலப்பு திருமணம் மூலியமா அது வந்து உடைக்கப்படும்ன்றதை நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். பேசிட்டு இருக்கும்போதே பாயிண்டான ஜாதி பார்த்து அவன் ஜாதியில அவன் திருமணம் பண்ணணும். படி படி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சத்தமா படி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமை யான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்படி படி. எங்களுக்கு உதவுங்கள். இந்த இடத்துல சொல்றேன், அப்படி ஒரு ஜாதி ஒருத்தங்களை இழிவுபடுத்தி ஒருத்தங்களை கீழே தள்ளி மிதிச்சு எனக்கு வேணும்னா அது எனக்கு தேவையில்லை. இவர் சொன்னாலே என் பரம்பரை, அந்த பரம்பரை குப்பை எனக்கு தேவையில்லை சார். சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த டுபாகூர் இருக்கானே மருகு பாண்டியா மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 2 சொருகு சொருகிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். உனு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன். இவர் சொன்னாலே என் பரம்பரை, அந்த பரம்பரை குப்பை எனக்கு தேவையில்லை. அந்த குப்பையால நான் படிக்கல, அந்த குப்பையால நான் இந்த ஸ்டேஜ் அடிக்கல. பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. நாங்க என்ன சொல்றோம்? எங்க ஜாதி பெருமையை நாங்க சொல்றோம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? நாங்க சாகு வரைக்கும் சொல்லுவோம். சாவு சாவும்ல. நீ என்ன விட்டு என்ன ஏன் போறேன்னு சொல்றேன். மாடு கூட அது இனத்துல தான் போகுது. நீ மட்டும் ஏன்டா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண அலையற? எரும மாடு கூட சேர்றதுல மனுஷன் கூட தான் சேர்றான். இங்க பாரு, எரும மாடு சொல்றோம், பசு மாடு தான் சொல்றோம். மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற நீ? டேய் காந்தா மொட்டத்தலையா நீ வா. இங்க பாரு, எரும மாடு சொல்றோம், பசு மாடு தான் சொல்றோம். பசு மாடு தான் சொல்றோம். லூசு பையன். தம்பி, நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார். உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத. மனுஷன் மட்டும் ஏன் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஏன் ஆசைப்படுற நீ? அப்படி மிதி தர்த்தின முடிச்சவன் ஊர் பக்கமே வரக்கூடாது. நீ மனுஷன் தானயா? உன் ஜாதியில பொண்ணு இல்லையா? ஏன் பதட்ட பையன் பயப்படுறீங்க? பொறுமையா பேசுங்க. யாராவது கத்துறோமா? இங்க யாராச்சும் பதட்டப்படாம பேசுங்க. கூட்டுக்கடவா தூ போடா ஆமாடா. ஏதோ பைத்தியம் லூஸ் கண்டுக்காத. பாக்குறதுக்கு தான் சார் பெரிய மீசை வச்சு நிப்பாங்க. அவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல. எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால சைக்கிள் செயின் புரிய மூஞ்சில எறிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில நான் எறிவேன், என் மூஞ்சில அவன் எறிவான். அதானே. ஜாதி கொடுத்த பாதுகாப்பின் பேர்ல நாங்க வாழ்ந்துட்டு சொன்னீங்களே, சத்தியமா அது கிடையாது. நானும் இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமும் தான் எனக்கு பாதுகாப்பு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஆனா புள்ளைய அடிக்கிறான் அப்படின்னா சட்டத்தை நோக்கி தான் போறோம். சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு, அந்த சாதி பாதுகாப்பா இருக்கு. அதுக்கு சொல்லுங்க. இங்க சாதி பாதுகாப்பு இருக்கும் சார். இங்க சாதி பாதுகாப்பு இருக்கும் சார். டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பெண்களை முதல்ல போக பொருளாவும் சொத்தாவும் பாக்குறது முதல்ல நிப்பாட்டுங்க சரியா? சும்மா எனக்கு கோவமா வருது, ஏதாவது ஏசி விட்டுருவேன். முதல்ல காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். இந்த ஜெனரேஷன் சார் இந்த ஒரு வார்த்தைக்கு வித்தியாசம் தெரியல. அதான் சார் 15 வயசுல கல்யாணம் வச்சிருக்கீங்க. ஒரு பெண்ணோட பருவ வயசே தெரியாம 15 வயசு 12 வயசுல நீங்க தான் சார் கல்யாணம் வச்சிருக்கீங்க. உங்க அம்மா ஏன் ஜாதியில கட்டி வச்சுச்சு, எனக்கு என் புருஷனுக்கு 1000 கட்ட வச்சு. மண்டைய அடிச்சு விட்டாரு, கைய அடிச்சு விட்டாரு, கால அடி பட்டுச்சு. என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல.
உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? வயசுக்கு மீறின ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. மண்டைய அடிச்சு விட்டாரு, கையை அடிச்சு விட்டாரு, இந்த கால அடிபட்டுச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா என் புருஷன் என்னை விட்டு போல. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. இதுக்கு தான் ஜாதியில கல்யாணம் முடிக்கிறது, இதுக்கு தான் ஜாதியில கல்யாணம் முடிக்கிறது. அவ்வளவு கோபம் வன்மம் ஒருத்தர் மேல, அது எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும். அந்த வன்மம் ஏன் வருது உங்களுக்கு? உனக்கு விருப்பம் இல்லாம தலையாட்டி பொம்மை மாதிரி நீ கல்யாணம் பண்ணனால இவ்வளவு கஷ்டம். நீயே சொல்ற மண்டை உடைஞ்சிச்சு, கை உடைச்சாங்க, கால் உடைச்சாங்க, சுயஜனத்துல தான கல்யாணம் பண்ண. அப்புறம் எதுக்கு நீ புலம்புற? விருப்பப்பட்ட வாழ்க்கைய கட்டி இருந்தேனா வயித்தை தள்ளிக்கிட்டு கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணு வந்து ரோட்ல விட்டுப்பான். விருப்பப்பட்ட வாழ்க்கைய கட்டி இருந்தேனா வயித்தை தள்ளிக்கிட்டு கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணு வந்து ரோட்ல விட்டுப்பான். ஏன் உங்க ஜாதியில கல்யாணம் பண்றவங்க பிரசவமே ஆகுது இல்லையா? நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதுவரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சு சோறு போறாரு. அதான்டா இந்த ஜாதி ஜாதிங்கிறேன். அப்புறம் இதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இருந்த வண்டி வாகனம் எல்லாத்தையும் வித்து பிச்சைக்காரனோட மோசமா நின்னோம். படிக்கிறது காசு இல்லாம கடை வாங்கி நின்னோம். எங்க உன் ஜாதி ஹெல்ப் பண்ணுச்சு? எங்க உன் ஜாதி நம்மள தூக்கி நிறுத்துச்சு? கீழே தான் தள்ளிச்சு எல்லாத்துலயும். ஏய் பரமா, அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கல அப்படி அடிச்சு இப்படி அடிச்சுக்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி யோசிச்சியாளா? ஏய் பரமா பண்ணிடா. அந்த 15 வயசுல அந்த முடிவை எடுத்தது யாரு? எங்க அப்பா அம்மா எடுத்தாங்க. அவங்க எடுத்த தவறான முடிவுல நீங்க பாதிக்கப்பட்டது யாரு? நான் தான். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அவங்க எடுத்த தவறான முடிவுல நீங்க பாதிக்கப்பட்டது யாரு? நான் தான். ரோலிங் அப்போ டேய் சூடா ஒரு கிளாஸ் வெந்நீர் குடுறா. என்ன வெயில் நேரத்துல வெந்நீர் கேக்குறீங்க? வெறி ஏத்தத்தா. என்ன இருமுற? இருமலடா உருமுற. ஏன் உருமுற? எல்லாம் அவங்க குடல உருவத்தா. எங்க தாத்தா, எங்க அப்பா, நான் நாளைக்கு என் பிள்ளைங்க அதை தான் மெயின்டைன் பண்றாங்க. எங்க கல்ச்சர் நாங்க சொல்லி வைக்கிறோம். எங்களுக்கு ஜாதி வேணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இந்த உலகம் இருக்க வரைக்கும், இந்த பூமி இருக்க வரைக்கும் எங்களுக்கு ஜாதி வேணும், ஜாதி வேணும். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். திருமணத்தில் ஏன் சாதி வேணும்னு பிடிவாதமா இருக்கீங்க? சொல்லுங்க. என்னோட பாரம்பரியத்தையும் என்னோட வரலாறையும் நான் பாதுகாக்கணும் என்ற ஒரு சுயநலம் கூட சொல்லலாம். என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? முக்காவாசி டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து அவங்க சைடுல தான் நடக்குது. அரேஞ்ச் மேரேஜ்ல. ஏங்கா முனியாண்டி டேல மூஞ்சிய பாரு, உம்முன்னு இருக்கு. இருக்காதா பின்ன கேரங்க புடிச்சுமா பாக்குறது பாரு காவிட்டி வாயா. அம்மா தாயா ஜாதி இல்லன்னு சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு ஜாதி சண்டை வாங்குனா? என்ற ஜாதியில வாங்கிருக்கிறேன், என்ற புருஷன் ஜாதியில வாங்கிருக்கிறேன்ல. நாங்க தோத்து போற ஸ்டேஜ்ல நிக்கும் போது பெரியவங்க நீங்க மனசு வச்சு எங்களை காப்பாத்தி விடலாம்ல. எப்படி காப்பாத்துவாங்க? லவ் பண்ணி ஓடி போனா காப்பாத்துவாங்களா? மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. நாங்க செத்து போயிட்டு நீங்க அழுவ மாட்டீங்களா? எதுக்கு அழுவ மாட்டீங்களா? நாங்க அழுவ மாட்டோம். எதுக்கு அழுவ மாட்டீங்களா? நாங்க அழுவ மாட்டோம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். உங்க பிள்ளைகளை கலப்பு திருமணம் பண்ணுவீங்களா? சார் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னா பண்ணிக்கிட்டுங்க சார். அவ்வளவுதான். நான் ஒண்ணு கூட நின்னு நாங்க எங்க கஷ்டத்தை நாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்போ அவங்க எப்படி விலகி நிப்பாங்களோ அது மாதிரி நீ நிக்க மாட்டேன்னு சொல்லல. நிக்க மாட்டோம். நான் நிக்க மாட்டேன். சாதியை கைவிட்ட பெண்ணுக்கு முதல்ல ஒரு சார். இது எந்த வயல சார் நியாயம்? நான் என் பிள்ளைய நான் லவ் மேரேஜ் தான் பண்ண வைப்பேன் அப்படின்னு உத்தரவு உங்களுக்கு சொல்லுங்க சார். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே சார். அதுவுமே தப்பு சார். மைனரா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எல்லாம் கார்டியன். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவன் மேஜர் ஆயிட்டா அவனோட விருப்பத்துக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும். வளைகாப்பு கூட பாருங்க, பெத்த பிள்ளை வயித்துல குழந்தை வச்சிருக்கு, அது சின்ன வயசுல தெரியாம பண்ணிருச்சுன்னு வச்சுங்க உங்க பாசையில. ஒரு உணர்வின் அடிப்படையில கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமோ ஒண்ணுமே வரல. சிரிக்காடி வெக்கமா இல்ல? நீங்க ஏன் சாதி பாக்குறீங்க திருமணத்துல? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. பாட்டு எதுக்கு பாடுனீங்க? எங்க இருந்தா அதுக்கு மரியாதையோ அதை அங்கதான் இருக்கணும். ஐயா தயவு செஞ்சு மைக்க கொடுத்துருங்க. ரொம்ப தப்பான ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடாது. இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு ஒத்தசா வச்சிருவேன். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆடை என்ன? அந்த ஆடை வந்து உட்காருங்க.
எமோஷனல் ஆகாத சிவாஜி இவங்களையெல்லாம் நம்ம பகச்சிக்கவே கூடாது. இவன் ஃப்ராடா மாமா. பூமி வந்து பிறந்த எல்லாத்துக்கானது. உதாரணம் சொல்றது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா வலிக்கும். நீங்க சொல்றது டக்குனு வலிக்கும். நீங்க வந்து சொல்லும் போதெல்லாம் சொல்றான் வரணும்லாம் சூப்பர் அவன் அங்க இருக்கணும். அதெல்லாம் இல்ல. எல்லாருக்கும் எல்லாமே இடம் இருக்கு. போச்சடா போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ண? எக்கனாமி வைஸும் எஜுகேஷன் வைஸும் ஒரு ஆள் வளர்ந்து வந்து நின்னுட்டானா இவங்களால காஸ்ட் டாமினேட் பண்ணி பேசவே முடியாது சார். ஜாதி ஆதிக்கம் இருக்கத்தான் செய்யும். யாராலையும் ஜாதியை ஒழிக்க முடியாது. நீங்க வந்து மாடையும் மனிதனையும் ஒப்பிட்டு பேசுறப்ப எனக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பகுத்தறிவு வேணும், பகுத்தறிவு இருந்தாதான் உங்களை மாத்த முடியும் கிடையாது. உங்களுக்கு மனித அறிவே கொஞ்சம் இல்ல. அங்க பகுத்தறிவு இல்லாதவங்க தாமா. எங்களுக்கு ஜாதி மிக்க ஒன்னே மாதிரி நான்லாம் தெரிய முடியாதுமா. நீங்களாம் பெரிய ஆள்ரா. நீங்க தான்டா சூப்பர் ஸ்டார். ஓகேப்பா கிரேட். போடா. டிஸ்கிரிமினேட் பண்றதுக்கு சாதி சான்றிதழ் இப்ப யாரு முன்ன வரலன்றீங்க? இப்ப நான் சொல்றேன் சாதி சான்றிதழ் நாங்க வேணாம் நாங்க வேணாம். யாரு வரல? நீங்க கலப்பு திருமணம் சொல்றீங்களா? நீங்க தான். ஏன் வரல? நீங்க தான் வரல. திரிகாத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்னா யாரு? பின்தங்கி அவங்க. தெரியாது. தெரியாம நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சீங்க. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. குற்றப்பரம்பரை சட்டத்தெல்லாம் பாதிக்கப்பட்டது யாரு? நீங்க உங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டத்தின் வழியா. உங்களுக்கும் சேர்த்து தான் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு. கலெக்டர் வீட்டு பிள்ளை இருக்கு. கால் பண்ணி ஹலோ என் பிள்ளைக்கு ஒரு சீட் வந்து கேட்டுப்பாரு. இவர் ஃபார்ம் எடுத்துட்டு போய் நிக்க தெரியாது, ஃபார்ம் எழுத தெரியாது. பிள்ளையே யாரையாவது தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வரணும். சமூக அந்தஸ்து இன்னும் இருக்குல்ல. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே. பேசினவங்க வந்ததுல இருந்து பார்த்தா எங்க கலாச்சாரத்தை காப்பாற்றணும், கலாச்சாரத்தை காப்பாற்றணும். இதே மாதிரி ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாடு காப்பாற்றணும்னு சொல்லி பேசி சொன்னாங்க. கலாச்சாரம் என்ன தெரியுமா? தேவதாசி முறை. குழந்தை திருமண கலாச்சாரம். உடன்கட்டை ஏறதையும் வச்சிருந்தாங்க. கலாச்சாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு தான் நம்ம முன்னேறி இருக்கோம். கலாச்சாரம் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யல, ஜாதி உங்களுக்கு ஒரு நாள் உதவி செய்யல. திருடன்னு தான் நெத்தியில போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல போனா இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டவனு போட்டாலும் தப்பான வார்த்தை. இங்க வந்து நான் பிறப்பால் இந்த சாதியை சேர்ந்தவன், அதனால நான் பெருமை கொண்டவன் அப்படின்னு சொல்றது இல்ல. அதுல வந்து எந்த பெருமையுமே இல்ல. நான் படிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பெருமை. நான் சம்பாதிச்சு என்னுடைய பொருளாதாரத்தை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கேன்னு சொன்னா உங்களுடைய பெருமை. இதுதான் உங்களுக்கான அடையாளம்.